வணக்கம். திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதரும். மனித மூளை அசாதாரணமானது, விசித்திரமானது, ஆச்சரியப்படத்தக்கது. உடலில் மற்ற பகுதிகள், தோல், எலும்பு மஞ்சை, கல்லீரல், குடல் பகுதிகள் எல்லாமே தினம் தினம் புது புது செல்களை உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும் தேவைக்கேற்ப. ஆனால் மனித மூளை அதிலிருந்து வேறுபடுது. பிறக்கும் பொழுது கோடிக்கணக்கான நரம்பு செல்கள், நியூரான்கள் இருக்குது. பிறக்கும்போது ஒவ்வொரு நியூரானுக்கும் கிட்டத்தட்ட 5000 இணைப்புகள், சைனாப்சஸ் அப்படின்னு இருக்குது. ஆனால் 10 வருடத்தில் மூளை வளர்ச்சியில் ஒவ்வொரு நரம்பு செல்லும் கிட்டத்தட்ட 25,000 இணைப்புகளை உருவாக்கி தன்னை வலுப்படுத்திக்குது. ஆனால் அதே நியூரான் ஏதோ ஒரு காரணத்தினால் செயலெடுக்கும்போது அதனுடைய 25,000 இணைப்புகளும் இழந்த போது அது மறுபிரிவு எடுக்க முடியாது. அதே சமயத்தில் முறையான பயிற்சியின் மூலம் நரம்புகளின் இணைப்புகளை அதிகரிக்க முடியும், அதனுடைய திடத்தை அதிகரிக்க முடியும், வலிமையை அதிகரிக்க முடியும், அளவு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சமீபத்திய ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. த யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன், குவீன் ஸ்கொயரில் ஐரிஷ் பெண்மணி எலினார் மெக்வயர் அப்படிங்கிறவங்க 2000ஆம் ஆண்டு லண்டன் டாக்ஸி டிரைவர் ஸ்டடி அப்படின்னு ஒன்று செஞ்சாங்க. அது உலக பிரசித்தி பெற்றது. அதில் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, நம்ம மூளையில் இடம் சார்ந்த, திறன் சார்ந்த நியூரான்கள் சில பேருக்கு அதிக அளவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உதாரணமாக, கண்டமிட்டு கண்டம் பாயும் பறவைகள், வலசை வரும் பறவைகளுக்கு அந்த நியூரான்கள், அதை வந்து கூகுள் நியூரான் வச்சுக்கங்களேன், கிரிட் நியூரான் சொல்லுவாங்க, கூகுள் மேப் நியூரான் வச்சுக்கோங்க, அந்த நியூரான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த லண்டன் டாக்ஸி டிரைவர்ஸ் அவங்க என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 மைல், சதுர மைலில் கிட்டத்தட்ட 25,000 தெருக்களும் 20,000 இடங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ஸி டிரைவர் ஆக முடியும். அவங்க அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க ப்ரொஃபஷனல் டாக்ஸி டிரைவர் ஆகும்பொழுது கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் அந்த தொழில் செய்யும் பொழுது அவங்களுக்கு அந்த கிரிட் செல்ஸ், கூகுள் மேப் செல்ஸ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எம்ஆர்ஐ ஸ்கேனில் கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒரு கேள்வி வந்தது, இல்லை அந்த மாதிரி செல்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க தான் இந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் அவங்க பதில் சொன்னாங்க, இல்லை, அந்த டாக்ஸி டிரைவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஸ்கேன், அது ஆன பிறகு 5 வருடம் 10 வருடம் கழித்து அவங்களோட ஸ்கேன் பண்ண பார்த்தா மூளையின் காதுப்புற மடல், டெம்பரல் லோபில் இருக்கக்கூடிய அந்த இடம் சார்ந்த நியூரான்கள் பெருகி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது மூளை தொடர் பயிற்சியினால் தனது செயல்பாட்டிலையும் அமைப்பிலையும் போத் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரெயின் மாறுபடுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வரி செய்தி சொல்லணும் அப்படின்னா, சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, விடாமுயற்சியினாலும் தொடர் பயிற்சியினாலும் தன்முனைப்பாலும் உருவாக்கப்படுகிறார்கள். அதுதான் ஒரு வரி செய்தி. நீங்கள் சின்ன வயசில் கதை கேட்டிருப்பீங்க, முயலும் ஆமையும் அப்படிங்கிற கதையில் முயலும் சில நேரம் வெல்லும், ஆமையும் சில நேரம் வெல்லும், ஆனால் முயல் ஆமை தான் வெல்லாது. அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குளிதரும். இந்த சமயத்தில் நம்ம மது இருக்கான்ல, மது நம்மள்கிட்ட ட்ரைனிங் எடுத்த மது சொன்னால், சார் நீங்கள் உலக புகழ்பெற்ற நிம்ஹான்ஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க, நிம்ஹான்ஸை பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க சார், எனக்கு ஆசையாக இருக்குது மூளை ஆராய்ச்சி பண்ணுன்ட்டு, எனக்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். கண்டிப்பாக கிடைக்கும், நீ என்ன முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் ஊரில் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டேன். அவர் கிளி ஜோசியர். அவர் இதை எடுத்து சீட் எடுத்து பார்த்துட்டு, தினைக்கும் நீ கண்ணாடி முன்னாடி நிம்ஹான்ஸ்னு ஒரு 10 தடவை சொல்லு, 10,000 தடவை நிம்ஹான்ஸை பற்றி நோட்டில் எழுது அப்படின்னு சொன்னார். நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9,000 தடவை எழுதிட்டேன் சார், இன்னும் ஒரு 1000 தடவை தான் எழுதணும், எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், இன்னும் 1000 தடவையும் எழுதிடு. அப்புறம் என்ன சார் செய்யணும்? காலையில் 7 மணிக்கு நீ நிம்ஹான்ஸுக்கு போயிடு, அங்கே ஒப்பி கவுண்ட்னு ஒன்று இருக்கும், அங்கே உன் பேரையும் ஊரையும் சொல்லு, அவங்க ஒரு சீட்டு கொடுப்பாங்க, முதல் மாடிக்கு போனீங்கன்னா டாக்டர் உட்காந்துருப்பாங்க, அங்கே நீ எழுதின நோட்டை காமிச்ச 10,000 தடவை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு காமிச்சினா கண்டிப்பாக உனக்கு அட்மிஷன் போட்டு உன் வார்டு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் திரும்பி வரலன்னு நினைக்கிறேன் நம்ம மது. நன்றி, வணக்கம்.